ஏண்டி 2 பொண்டாட்டி வச்சிருக்கவங்க வந்துட்டு அதிர்ஷ்டசாலி இல்ல? ஏன் அப்படி சொல்ற? ஒருத்தி வீட்ல சண்டை போட்டாலும் இன்னொருத்தி வீட்ல போய் ஜாலியா இருக்கலாம்ல. இப்படி யோசிச்சு பாரு, ஒருத்தி உன் கையை கால புடிச்சுக்க, இன்னொருத்தி உன்னை ஏறி மிதிக்க, அப்ப எப்படி இருக்கும்? இப்ப சொல்லு, எத்தனை வைஃப் வேணும்? நான் ஒருத்திக்கிட்டே அடி வாங்கிறேன். யோ, எங்க அப்பா ஒரே ஆளா 2 கையால பஸ் தள்ளுவாரு தெரியுமா? இது என்னடி அதிசயம்? எங்க அப்பா ஒரே கையால பஸ் தள்ளுவாரு. அப்படியா? எங்க அப்பா ஊதுனாலே பஸ் ஓடி போயிடும். அவ்வளவு திறமையாடி உங்க அப்பாவுக்கு? ஆமாண்டி, அவரு கண்டக்டரு, விசில ஊதுனா பஸ் ஓடும். குந்தாணி, அவள வேகத்தடையில படுக்க வச்சு பஸ்ஸ வேகமா ஏத்துறா. துன்பம் எதுல தாங்க இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா தோசை ஊத்துனா நின்னுகிட்டே ஊத்தணும், கால் வலிக்கும். ஆனா இட்லி ஊத்துனா உக்காந்துக்கலாம். ஆனா நிறைய பாத்திரம் கழுவணும். ஏங்க, நான் ஊருக்கு போயிட்டா நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கிடைக்குது. சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம். நீ சந்தோஷமா போயிட்டு வா. ஏம்ல பேண்ட் பாக்கெட்ல 500 ரூபா வச்சிருந்தேன் பாத்தியா? எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட சொல்லியா வச்சுங்க. சரி, பெல்ட்டை உருவோம். ஏங்க, கிச்சன்ல அந்த கடுகு டப்பாயில வச்சு நம்ம எடுத்துக்கங்க. பேண்டை துவைக்கிறதுக்கு பெல்ட்டை உருவலான்னு சொன்னேன். அப்பா, ஏங்க கழுத்து ரொம்ப வலிக்குதுங்க. சரி, நான் ரோட்டுக்கு தான் போறேன். கழுத்துக்கு எதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒரு 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கிட்டு வாங்க. பிருந்தா, பிருந்தா, என்ன பசங்க தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்கங்க. எனக்கு தூக்கம் வரல. உப்புமா செஞ்சு தரட்டுமா? இவன் தான். ஏன்னாப்பா இந்த பிள்ளை ரோட்டில் போனால் கண் அடிக்கிறியா விசில் அடிக்கிறியா என்ன தான் நினச்சிட்டு இருக்கிற? அழகா இருக்குன்னு உன்னை சைட் அடிச்சா உடனே உங்க அக்காவை சண்டைக்கு கூட்டு வந்துருவியா? இவங்க எனக்கு அக்கா. சும்மா இருப்பல. அவர் பார்த்தா நல்ல தம்பி மாதிரி இருக்கு. நீ தான் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேன். வா போகலாம். ஏங்க, ஒரு நிமிஷம் மன்னிச்சிடுங்க. உங்களை அவங்க அக்கான்னு சொல்லிட்டேன். அநேகமாக அவங்க தங்கச்சியாக தான் நீங்கள் இருப்பீங்க. சரி சரிப்பா. ஏன் பிள்ளை உருன்னு இருக்க? உங்க அம்மா. சரி, நீ உருன்னேரு.